விநாயகன் 129 மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் வை முத்துராஜா மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கோரிய அந்த கூத்தாண்டவர் திருக்கோயில் என்பது 35 ஆண்டுகளுக்கு முன்பு குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது. தற்பொழுது மண்டல குழு மாநில குழு ஒப்புதல் பெறப்பட்டு வரைபடம் தயாரிக்கப்பட்டு பிபிடி தயாரிப்பு வரைபட பணி பூர்த்தி செய்யப்பட்டு பிபிடி தயாரிக்கின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வெகு விரைவில் ஒப்பந்தம் கோரப்பட்டு பணிகள் துவக்கப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வை முத்துராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, புதுக்கோட்டை மாவட்ட தேவஸ்தானத்திற்கு அரசு மானியம் கடந்த ஆட்சியில் 1 கோடியாக இருந்ததை திராவிட மாடல் அரசு அமைத்த 3 முறை மானிய உயர்வாக ரூபாய் 8 கோடியாக உயர்த்தி வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர்களுக்கும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி கரம்பக்குடி ஒன்றியத்திற்குட்பட்ட கருப்பட்டிப்பட்டி ஊராட்சி ஆயிப்பட்டியில் உள்ள அருள்மிகு கூத்தாயியம்மன் திருக்கோயில் குடமுழுக்கு விழா நடைபெற அனுமதி வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்களுக்கும் கிராம பொதுமக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு மேலும் புதுக்கோட்டை மாநகராட்சி வார்டு எண் 7 அடப்பனூர் பகுதியில் அமைந்துள்ள இந்து சமய அறநிலையத்திற்கு சொந்தமான மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு சிங்கமுத்தையனார் திருக்கோயில் குடமுழுக்கு விழா நடத்த அரசு முன்வருமா என்றும் புதுக்கோட்டை தேவஸ்தானத்தில் இருக்கின்ற கோயில்களின் எண்ணிக்கை எத்தனை, அதற்கு அரசு அந்த திருக்கோயில்களின் நித்திய பூஜைகள் நடத்த எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பதை மாண்பு அமைச்சர்களை மாண்பு பேரவைத் தலைவராக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் கோரிய சிங்கமுத்து ஐயனார் திருக்கோயிலுடைய பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. 24/7/2025 அன்று குடமுழுக்கு தேதி நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே குடமுழுக்கு அன்றைய தினம் நடைபெறும். அவர் கோரிய புதுக்கோட்டை தேவஸ்தான திருக்கோயிலுக்கு 225 திருக்கோயில் இருக்கின்றன. ஆண்டு வருமானம் மொத்தம் 3,14,00,000. ஆனால் இந்த திருக்கோயில்களில் ஒரு 4 திருக்கோயில்களை தவிர்த்து உண்டியல் வருமானம் கூட இல்லை. 225 திருக்கோயில்களுக்கு 63 உண்டியல் தான் மொத்தமே திருக்கோயில் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இக்கட்டான சூழலில் மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்றவுடன் 1 கோடி ரூபாய் ஆண்டுக்கு மானியம் என்றிருந்ததை படிப்படியாக உயர்த்தி இன்றைக்கு ஆண்டிற்கு 19 கோடி ரூபாய் அளவிற்கு மானியத்தை உயர்த்தி தந்து திருக்கோயில் இரு அகல ஒளி வீச செய்தவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் நாயகன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆண்டும் கூடுதலாக மானியத்தை கேட்டிருக்கின்றோம். 536 பணியாளர்கள் இருக்கின்றார்கள். பணியாளருடைய சம்பளம் கூட 500, 1000 என்றிருந்ததை இந்த 19 கோடி ரூபாய் அரசு மானியம் உயர்த்தியதால் இன்றைக்கு 10,000 ரூபாய் வரையில் சம்பளம் பெறுகின்ற ஒரு நல்ல சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அனைத்து திருக்கோயிலும் சிறந்த முறையில் பராமரிக்க இந்த ஆண்டும் மாண்புமிகு தமிழக முதல்வர் மானியத்தை உயர்த்தி தருவதாக கூறியிருக்கின்றார் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முத்துராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, புதுக்கோட்டை அருள்மிகு விட்டோவா பெருமாள் கோயில் திருமண மண்டபம் கட்டுவதற்கு ரூபாய் 6.5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி கரம்பக்குடி ஒன்றியத்திற்குட்பட்ட திருமணஞ்சேரி ஊராட்சியில் உள்ள ஸ்ரீ பெரியநாயகி அம்பாளுடன் பரிமளேஸ்வரர் ஆலயம் மிகவும் பழமை வாய்ந்தது. இக்கோயிலின் சிறப்பு அம்சங்கள் திருமணமாகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் இந்த ஆலயத்தில் தரிசனம் செய்தால் விரைவில் திருமணமாகும் என்பது ஐதீகம். நம் அண்டை மாநிலத்திலிருந்தும் பிற மாவட்டங்களிலிருந்தும் தரிசனம் செய்ய தினசரி 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. மேலும் இக்கோயிலின் சுபமுகூர்த்த நாட்களில் மட்டும் மாதத்திற்கு 20 முதல் 25 வரை திருமணங்கள் நடைபெறுகின்றன. மேற்கண்ட கோவிலுக்கு சொந்தமான இடம் உள்ளதால் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சரின் ஒப்புதல் பெற்று நடப்பு நிதியாண்டில் நிதி ஒதுக்கீடு செய்து ஒரு புதிய திருமண மண்டபத்தை கட்டித்தரவும் இக்கோயிலுக்கு சொந்தமான குளத்தை சுத்தம் செய்து பராமரிப்பு பணிகள் மேற்கொண்டு தரவும் அரசு முன்வருமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, பரிமளேஸ்வரர் திருக்கோயில் என்பது திருமண பரிகார ஸ்தலம். ஒவ்வொரு முகூர்த்தத்திற்கும் குறைந்தது 10 - 15 திருமணங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதை கருத்தில் கொண்டுதான் பக்கத்திலே இருக்கின்ற மற்றொரு கோயிலான ஜிட்டோபா திருக்கோயிலில் 6.7 கோடி ரூபாய் செலவில் திருமண மண்டபங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. இந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான நிலமும் இருப்பதை கண்டறியப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு தமிழக முதல்வருடைய மேலான அனுமதியோடு வருகின்ற மானிய கோரிக்கையில் அந்த பகுதியிலும் அவர் கோரிய அந்த திருமண பரிகாரம் தளத்திலும் திருமணம் கட்டப்படுவதற்கு அறிவிப்பு வெளியிடப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.